ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு வானமேல யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 2ஆம் பருவம் 5ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் இருக்கிற டெக்ஸ்ட் புக் ஆன்சர்ஸ் பார்த்துட்ருக்குறோம். அதில் பண்டைய அகழ்வாராய்ச்சின்ற முதல் பாடம் நம்ம ஏற்கனவே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். இப்போ பாடம் 2 நீர்க்கோளம். இதோட விடைகள் எல்லாமே புத்தகத்தின் விடைகள் எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நீர்க்கோளம் அப்படின்னாலே பூமியை பற்றி தான் அதில் முழுசாகவே சொல்லியிருக்கிறாங்க. பூமியில் பெருமளவு நீர் தான் இருக்குது. நீர் இருக்கிறதால அது நீல கலரில் தெரியுது. அதனால் அதுக்கு விண்வெளியில் ஒரு நீலமுத்துன்னு ஒரு பேர் கூட உண்டு. எவ்வளவு உப்பு நீர் இருக்குது, எவ்வளவு நன்னீர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வகையான நீர்நிலைகள் இருக்குது. பெருங்கடல்கள், கடல்கள், ஆறுகள், ஏரிகள், குளங்கள், அது மாதிரி விரிகுடானா என்ன, வளைகுடானா என்ன, நீர் சந்தினா என்ன, உப்பங்கழினா என்ன, அதெல்லாம் சொல்லிட்டு அதை மாதிரி எல்லா விவரங்களும் இந்த பாடத்தில் கொடுத்துருக்குறாங்க. நீர் சுழற்சி எத்தனை படிநிலைகளில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவரங்கள் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்னா அந்த பாடத்தை படித்து முடிக்கிறதுக்கு அரை மணி நேரம் போதுமானது. நல்லா அழகாக படிக்கலாம், படித்து நாம் புரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஒரு ஆர்வம் ஊட்டக்கூடிய ஒரு பாடம் இது. மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுக்க. நீர்க்கோளம் என்பது பூமியின் மேற்பரப்பில் உள்ள மொத்த நீரின் அளவை குறிக்கும். பொருந்தாதவற்றை கண்டுபிடி. கங்கை, அட்லாண்டிக், ஆர்டிக், பசிபிக் இது மூணுமே பெருங்கடல். இது மட்டும்தான் நதி. நீர்ப்பரப்பின் அனைத்து பக்கங்களும் நிலத்தால் சூழப்பட்டிருந்தால் அது ஏரி என அழைக்கப்படுகிறது. ஆவியாதல் என்பது நீர் சுழற்சியின் முதல் படிநிலை. உட்செல்லும் நிலத்தால் சூழப்பட்ட பெரிய கடல் பகுதி விரிகுடா ஆகும். நன்னீர் கொல்லேறு ஏரி, உப்பங்கழி, ஒடிசாவில் உள்ள சிலிகா, இந்திய பெருங்கடலையும் வங்காள விரிகுடாவையும் இணைக்கிறது பாக் நீர்ச்சந்தி, உள்நாட்டு உப்பு ஏரி, சாம்பார் ஏரி, ஆவி சுருங்குதல், மேகங்கள் உருவாதல். சரியா தவறா என்று எழுதுக. பூமியில் 97% நீர் உப்பாக உள்ளது. சரி. நமது அன்றாட தேவைகளுக்கு நீர் தேவையில்லை. தவறு. கடல் நீர் இனிப்பாக இருக்கும். தவறு. நாம் பாத்திரங்களை கழுவி முடிக்கும் வரையில் குழாயை திறந்து வைத்து கொண்டே இருக்க வேண்டும். தவறு. நாம் நீரை சேமிக்க வேண்டும். சரி. பின் வருவனவற்றிற்கு விடையளிக்க. நீர்க்கோளம் வரையறு பக்கம் 111. நீர்க்கோளம் என்பது பாருங்கள், இது ஃபுல்லாக வருது. இதுலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும். இல்லைனா இதோட கூட இதோட முடிச்சுக்கலாம். இதோடையும் முடிச்சுக்கலாம். நீர்க்கோளம் என்பது பூமியின் மேற்பரப்பில் உள்ள நீர், நிலத்தடி நீர் மற்றும் காற்றில் கலந்துள்ள நீர் ஆகிய பூமியில் உள்ள மொத்த நீரையும் குறிக்கும். அதோட போதும். நீர்க்கோளம் முக்கியமானது ஏன்? பக்கம் 113. நமது அன்றாட வாழ்வில் நீரின் தேவை மிகுதியாக உள்ளது. பருக, குளிக்க, சமைக்க போன்ற பல அன்றாட நடவடிக்கைகளுக்கு நீர் தேவைப்படுகிறது. விலங்குகள் மற்றும் தாவரங்கள் உயிர் வாழ நீர் தேவை. நீர் இல்லாவிடில் நீர் ஆவியாகி மேகங்களாக உருவாக முடியாது. அதனால் மழை இருக்காது. ஆகவே நீர்க்கோளம் நமக்கு முக்கியம் அப்படின்னு முடிச்சுக்கலாம். பல்வேறு வகையான நீர்நிலைகளின் பெயர்களை எழுதுக. இங்கே ஆள்னு போட்டிருக்கேன், ஏன்னா எல்லா பக்கமும் அதுக்கு ஆன்சர் இருக்கு. பெருங்கடல்கள், கடல்கள், பெருங்கடல்கள், கடல்கள், ஆறுகள், ஏரிகள், வளைகுடா, விரிகுடா, உப்பங்கழி, நீர்ச்சந்தி, நீர்வீழ்ச்சி. அப்புறம் அப்படியே இங்கே வந்தோம்னா ஏரி, குளம், ஓடை, ஆறு எல்லாமே அந்த கேள்விக்கு பதிலாக நாம் எழுதலாம். பல்வேறு வகையான நீர்நிலை அது எல்லாமே. நீர் சுழற்சியின் படிநிலைகள் யாவை? 120, 121. நீர் சுழற்சியின் படிநிலைகள் இந்த முதல் நிலையிலேருந்து ஆரம்பித்து 4ஆம் நிலை இது வரைக்குமே ஆன்சர் வரும். ஏதாவது ஒரு பாயிண்ட் எழுதிக்கலாம், இல்லைனா ஹெட்லைன்ஸ் மட்டும் எழுதினா போதுமானது. டாபிக் மட்டும் எழுதினா கூட போதும். நீரை சேகரிக்க உதவும் வழிமுறைகளுள் சிலவற்றை கூறுக. அதுக்கு கீழே நானே ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்குறேன். நீரை சிக்கனமாக பயன்படுத்துதல்,
மழைநீர் சேகரிப்பு அமைத்தல், நீர் வளங்களை பாதுகாத்தல், நீர் மாசுபாட்டை தடுத்தல். இதோட நமக்கு நீர்க்குளம் அப்படின்ற பாடத்தோட கொஷின் ஆன்சர்ஸ் வந்து முடியுது. தேங்க்யூ.